ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சிஎன்ஜி வாகனங்கள் வரிசை கட்டி காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணம் குறித்த தகவல்களை விரிவாக விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக குறைவான கார்பன் உமிழ்வை கொண்ட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத ஒரு முக்கியமான எரிபொருள் சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். இந்த வகை எரிபொருளை பயன்படுத்தி இயங்கப்படக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் வெகுவாக அதிகரித்து வருகிறது. இதற்கு 2 காரணிகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மத்திய அரசுடைய கொள்கை முடிவு, அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வாகன உற்பத்தியை நிறுவனங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கொள்கை முடிவுக்கு பிறகாக BS6 ரக வாகனங்களுடைய வருகை வெகுவாக அதிகரித்து விட்டது. குறிப்பாக டீசலுக்கு மாற்றாக இந்த சிஎன்ஜி வாகனங்கள் உற்பத்திக்கு வெகுவாக முக்கியத்துவம் என்பது அளிக்கப்படுவதால் இந்த வகை வாகனத்துடைய விற்பனை என்பது அதிகரித்து வருகிறது. இந்த வகை வாகனத்தை மற்ற எரிபொருளாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசலோடு ஒப்பிடுகையில் 30% வரைக்கும் பயனாளிகளுக்கு, அதாவது வாகன ஓட்டிகளுக்கு எரிபொருள் செலவில் மிச்சமாவதன் காரணமாக ஏராளமான வாகன ஓட்டிகள் இந்த வகை வாகனங்களை வாங்குவதற்கு தங்களுடைய முதல் விருப்பமாக தேர்வு செய்வதையும் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் 2021 நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 40,000 என்ற அளவில் தான் சிஎன்ஜி வாகன விற்பனை என்பது அந்த ஆண்டு இருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாகவும் பெட்ரோல் டீசலை காட்டிலும் சிஎன்ஜி அதிகப்படியான மைலேஜ் கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினாலும் தொடர்ச்சியாக சிஎன்ஜி வாகனங்களுடைய விற்பனை என்பது அதிகரித்து வந்தது. கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 1,07,000 வாகனங்கள் சிஎன்ஜி வாகனங்கள் இந்தியாவில் விற்பனை செய்யப்பட்டதாக புள்ளி விவரங்கள் இருக்கிறது. அதுவே இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 1,37,000 வாகனங்கள் கடந்த 7 மாதங்களில் மட்டும் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த ஆண்டு முடிவடைவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆண்டு இந்த சிஎன்ஜி வாகனங்களுடைய விற்பனை என்பது 2 லட்சத்தை எட்டும் என்ற தகவல் இருக்கிறது. சரி, பெட்ரோல் டீசலோடு ஒப்பிடுகையில் சிஎன்ஜி எரிபொருள் எல்லா இடங்களிலும் கிடைக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக அந்த சிஎன்ஜி எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய மாநிலங்களில் முதன்மையானதாக மகாராஷ்டிரா, அதேபோல் டெல்லி, குஜராத் வரிசையில் தமிழகமும் இடம்பெறுகிறது. இந்த ஒரு சூழலில் தான் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே சிஎன்ஜி கடுமையான தட்டுப்பாடு நிலவுவதாக தரவுகள் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் 7 நிறுவனங்கள் வாயிலாக சிஎன்ஜி எரிபொருள் என்பது பெறப்படுகிறது. ஆனால் பல இடங்களிலும் சிஎன்ஜி கிடைப்பதில்லை என்ற தொடர் குற்றச்சாட்டு என்பது வாகன ஓட்டிகளால் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு பல்வேறு காரணங்கள் என்பது சொல்லப்படுகிறது. தமிழகத்திலையும் தொடர்ந்து இந்த சிஎன்ஜி வாகனங்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட சிஎன்ஜி வாகனங்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தரவுகள் சொல்கின்றன. பெரும்பாலும் பயணியர்களுடைய வாகனங்களை விட இந்த பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டீபோர்டு வாகனங்கள் தான் வந்து பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தரவுகள் இருக்கின்றன. பெரும்பாலான டாக்ஸி ஓட்டுநர்கள் இந்த சிஎன்ஜி வாகனங்களை வாங்குவதற்கு தங்களுடைய விருப்ப தேர்வாக அந்த வாகனங்களை வாங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் தான் சென்னை மாநகரில் கடுமையான சிஎன்ஜி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமின்றி கோவை, அதேபோல் பல்வேறு நகரங்களிலும் மாநகரங்களிலும் இந்த தட்டுப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 14 மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த சிஎன்ஜி என்பது கிடைப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சிஎன்ஜிக்கான தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் பார்த்தோம் என்றால் பேருந்து மற்றும் லாரிகள் 2750 பேருந்துகள் மற்றும் லாரிகள் வந்து சிஎன்ஜி வாகனங்கள் பொருத்தப்பட்டு விற்பனை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10% என்ற அளவில் அதிகரித்திருக்கிறது. கார் மற்றும் இலகு ரக வாகனத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 60,500 வாகனங்கள் கடந்த 3 மாதங்களில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20% என்ற அளவில் இந்த விற்பனை என்பது அதிகரித்திருக்கிறது. ஆட்டோக்களை பொறுத்த மட்டில் 74,771 ஆட்டோக்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட
40% என்ற அளவில் இந்த விற்பனை என்பது இருக்கிறது. அதேபோல் டூ வீலர்களை பொறுத்த மட்டிலும் 1492 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் தற்போதைய நிலையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிஎன்ஜி வாகனங்கள் அதிகாரப்பூர்வமாக இயக்கப்படுவதாக தரவுகள் இருக்கின்றன. தற்போது சென்னையில் சிஎன்ஜி எரிபொருளுக்கான தேவை என்பது 1.5 லட்சம் கிலோவாக உயர்ந்திருக்கிறது. அதே சமயம் மாநிலம் முழுவதும் இந்த சிஎன்ஜி எரிபொருளுக்கான தேவை என்பது 2.2 லட்சம் கிலோவாக அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 7 நிறுவனங்கள் மூலமாக 335 மையங்களில் தான் அந்த சிஎன்ஜி விற்பனை என்பது நடைபெறுகிறது. பல நேரங்களில் இந்த 335 மையங்களிலும் கூட சிஎன்ஜி என்பது கிடைப்பதில்லை எனவும் நோ ஸ்டாக் என்ற போர்டு வைக்கப்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சென்னையை பொறுத்தமட்டில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பல பெட்ரோல் பங்குகளில் காலை மற்றும் மாலை ஆகிய வேளைகளில் அலுவல் வேளைகளில் நோ ஸ்டாக், அதாவது சிஎன்ஜி இல்லை என்ற ஒரு தகவல்கள் என்பது இருக்கிறது. இரவு முழுவதும் தேடி அலைந்து வாகன ஓட்டிகள் எங்கு சிஎன்ஜி கிடைக்கிறது என்பதை பார்த்து வாகனத்திற்கு அந்த சிஎன்ஜி எரிபொருளை நிரப்பக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றளவும் தொடர்கிறது. அதற்கு காரணம் சிஎன்ஜியுடைய வாகனங்கள் பெருகிவிட்ட சூழலையும் சிஎன்ஜி உற்பத்தி என்பது குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலையும் இத்தகைய பாதிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பெட்ரோல் பங்குகள் மற்றும் சிஎன்ஜி எரிபொருள் நிரப்பக்கூடிய நிலையங்களை பொறுத்தமட்டில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது அரசால் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சிஎன்ஜி எரிபொருளை எடுத்து வரக்கூடிய கனரக வாகனங்கள் அலுவல் நேரத்தில் எரிபொருளை எடுத்து வருவதற்கு மாநகர பகுதிக்கு எடுத்து வருவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த எரிபொருளை எடுத்து வர முடியவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் டேங்கில் இருந்து 500 அடி வரைக்கும் தொலைவில் தான் அந்த சிஎன்ஜி டேங்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மாநகர பகுதியில் பெரும்பாலான பெட்ரோல் பங்குகள் ஒரு குறுகிய பெட்ரோல் பங்குகளாகவே இருக்கிறது. இதன் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அந்த சிஎன்ஜி அமைப்பை பொருத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது வெகு குறைவாகவே இருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த 500 அடிக்கு வெளியே தான் இந்த சிஎன்ஜி பொருத்த வேண்டும் என்பதால் சிஎன்ஜி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வெகுவாக குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் எரிபொருள் விநியோகத்தை மேலும் எளிமைப்படுத்தக்கூடிய வகையில் மத்திய அரசு ஒரு புதிய அணுகுமுறையை கொண்டு வருவதற்கு பரிசீலித்து வருகிறது. குறிப்பாக அந்த சிஎன்ஜி எரிபொருள் ஆகட்டும், மின்சார வாகனங்களுக்கான அந்த சார்ஜிங் அமைப்புகளை ஏற்படுத்துவதாகட்டும், பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய எரிபொருளை பயனர்களுக்கு எண்டு டு எண்டு வழங்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. அதற்கான முன்னெடுப்பை விரைவில் வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் சென்னை, காஞ்சிபுரம், கோவை, நாகை உட்பட 14 மாவட்டங்களில் தான் சிஎன்ஜி எரிபொருள் என்பது கிடைக்கக்கூடிய நிலையில் வரும் நாட்களில் அந்த சிஎன்ஜி எரிபொருளை அனைத்து பகுதிகளுக்கும் கிடைப்பதற்கான பணிகளை எரிபொருள் அமைச்சரகம் மேற்கொள்ளும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் முழுவதுமே சிஎன்ஜி எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. எனவே சிஎன்ஜி எரிபொருளுக்கான விற்பனையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அவுட்லெட்ஸுகளை அதிகப்படுத்துவதற்கு விரைவில் அதற்கான தளர்வுகள் குறித்தான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சிஎன்ஜி வாகனங்கள் வரிசை கட்டி காத்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணம் குறித்த தகவல்களை விரிவாக விவரித்தார் எமது செய்தியாளர் தாயுமானவன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.